வணக்கம். இன்றைய ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம இன்னைக்கு பார்க்க போற மூலம் ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் எழுதின தினசரி தியானம் புத்தகம். அதுல புரட்டாசி 5, அதாவது செப்டம்பர் 21 தியான பகுதி. இதோட மைய கருத்தே நிராசை, ஆசையே இல்லாம இருக்கிறது. சரி, இந்த நிலைமை ஏன் இவ்வளவு முக்கியம்னு மூலம் சொல்லுதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமாங்க. ஆரம்பத்திலேயே மூலம் சொல்ற ஒரு விஷயம் ரொம்ப அழுத்தமா இருக்கு. ஆசையற்று இருக்கிறது தான் ஈசனை, அதாவது இறைவனை வணங்குறதுக்கான மிகச்சிறந்த நிலை அப்படின்னு கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா இது எப்படி, கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாமா? சரி, முதல்ல இந்த ஆசையால என்னென்ன சிக்கல்கள் வருதுன்னு மூலம் சொல்லுது. அது பெருவிகளை பெருக்குமாம், உலக வாழ்க்கையில துன்பம் உண்டாக்குமா, அப்புறம் அமைதியை கெடுத்து ஆனந்தத்தை மறைச்சிடுமா. இதெல்லாம் சும்மா விளைவுகளா, இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு செயற்பாடு இருக்கா? ஆமா, நீங்க கேட்டது ரொம்ப சரி. இங்கதான் மூலம் அந்த விஷயத்த மறைமுகமா விளக்குது. அதாவது ஆசைங்கிறது சும்மா ஒரு உணர்வு இல்ல, அது செயல்களுக்கு ஒரு தூண்டுதல் மாதிரி. அந்த செயல்கள் அப்புறம் அதோட விளைவுகள், அதாவது கர்ம வினைகள் அத உருவாக்குது. அந்த வினைகள் தான் மறுபடியும் பிறக்க காரணம். இது ஒரு வட்டம் மாதிரி. அதே போல ஒரு விஷயத்து மேல பற்று வைக்கும்போது அது மாறினாலோ இல்ல நம்மள விட்டு போனாலோ உடனே துன்பம் வந்துடுது இல்லையா? மனசு அமைதியா இல்லாம அலைபாஞ்சுக்கிட்டே இருந்தா எப்படி அமைதி கிடைக்கும், எப்படி ஆனந்தம் தெரியும்? அதனால மூலம் என்ன சொல்ல வருதுன்னா, இந்த எல்லா துன்ப சக்கரத்துக்கும் ஆணி வேறே இந்த ஆசைதான். ஓஹோ, அப்போ ஆசையோட பிடியில இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு. சரி, இதுக்கு நேர்மாறா மூலம் சொல்ற அந்த நிராசை நிலை என்ன பண்ணும்? அது மனுஷனை நேரா தெய்வ சன்னதிக்கே கொண்டு சேர்த்திருன்னு சொல்லுதே, அது எப்படி முடியும்? சும்மா ஆசையை விட்டா மட்டும் ஒருத்தர் எப்படி கடவுள்கிட்ட போக முடியும்? அதாவது மூலம் நேரடியா இதுக்கு ஒரு படிப்புனையா சொல்லலைனாலும் அதோட தர்க்கம் பார்த்தா புரியுது. இப்ப பாருங்க, ஆசைகள் மனச அலைக்கழிக்கும் போது அது ஒரு கொந்தளிக்கிற கடல் மாதிரி. அந்த கொந்தளிப்புல எதையும் சரியா பார்க்க முடியாது, இறைவனோட இருப்பையும் உணர முடியாது இல்லையா? நிராசைங்கிறது அந்த அலைகளை, அந்த சலனத்தை எல்லாம் நிறுத்துற மாதிரி. தெளிஞ்ச சலனம் இல்லாத தண்ணி மாதிரி இருக்கிற மனசுலதான் இறைவனோட பிம்பத்தை சரியா காண முடியும். அதனாலதான் நிராசைய தெய்வ சந்நிதிக்கான நேரடி வழின்னு மூலம் சொல்லுது. ஆமா, புரியுது. இந்த ஆசையோட வலிமை, அது மனசை எப்படியெல்லாம் போட்டு ஆட்டும்னு சொல்றதுக்கு மூலம் தாய்மானவரோட ஒரு பாட்டு எடுத்து போடுது இல்லையா? ஆசைங்கிற பெரிய காத்துல சிக்கின இலவம் பஞ்சு மாதிரி மனசு அலையும்னு சொல்ற உவமை. ஆமா ஆமா, அந்த ஓமை ரொம்ப பவர்ஃபுல். அந்த பாட்டையே பாருங்க. ஆசை எனும் பெருங்காற்று டிலவம்பஞ்சு எனமும் மனதலையும் காலம் மோசம் வரும். அதுல சொல்ற விளைவுகளை கவனிங்க. அப்படி ஆசை காத்துல சிக்கும்போது எவ்வளவு படிச்சிருந்தாலும், எவ்வளவு நல்ல விஷயங்களை கேட்டிருந்தாலும் அதெல்லாம் தூசியா போயிடுமா, வீணாயிடும். முக்தியை அடையணுங்கிற அந்த எண்ணம், நல்ல குணங்கள் எல்லாம் போய் வெறும் புலன் இன்பங்கள்ல மாட்டிக்கிட்டு அதோட கொடுமையில சிக்கிடுவாங்கன்னு ஒரு எச்சரிக்கை மாதிரி சொல்றாரு. இத நம்ம கொஞ்சம் பெரிய படமா பார்த்தா, ஒருத்தரோட ஆன்மீக பயணத்துல இருந்து ஆசை எப்படி அவரை கீழ் இழுக்குதுன்னு புரியும். ஓ, அந்த பாடலோட கடைசி வரி அதுதான் ஹைலைட்னு தோணுது. நிராசை இன்றில் தெய்வம் உண்டோ? இது கேள்வியா இருந்தாலும் ஒரு பதில் தான் சொல்ற மாதிரி இருக்கு. மிகச் சரியா சொன்னீங்க. அது ஒரு கேள்வி மாதிரி தெரியல. ஆசை இல்லாத நிலைக்கும் தெய்வத்தை உணர்றதுக்கும் நடுவுல இருக்கிற அந்த தொடர்பை, அதுவும் பிரிக்கவே முடியாத ஒரு அடிப்படை தொடர்பு இது அடிக்கோடிட்டு காட்டுது. மூலம் என்ன சொல்ல வருதுன்னா, ஆசை இருக்கிற வரைக்கும் அந்த இறை அனுபவம் கிட்டவே வராது. நிராசை தான் அதுக்கு சாவி. அப்படிதான். ஆக மொத்தம் இந்த தினசரி தியான பகுதியை நாம தொகுத்து பார்த்தா என்ன தெரியுது? உண்மையான அமைதி, நிலையான சந்தோஷம், கடவுளோட அருள், இதெல்லாம் வேணும்னா ஆசை இல்லாத தன்மைய, அதாவது நிராசைய வளர்த்துக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம்னு ரொம்ப அழுத்தமா சொல்லுது. அது மட்டும் இல்லாம துன்பத்தையும் பிறவியும் கூட்டிக்கிட்டே போற ஆசைக்கு இது நேர் எதிரானதுன்னு தெளிவாக்குது. இது நம்மள ஒரு முக்கியமான இடத்துக்கு கொண்டு வருது பாருங்க. இந்த மூலம் கடவுளை உணர்றதுக்கு நிராசை ஒரு முன் நிபந்தனை மாதிரி சொல்லுது. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்துல எல்லா பக்கமும் ஆசைகளும் தேவைகளும் தூண்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த சூழல்ல நிராசைங்கிற இந்த யோசனை எப்படி பொருந்தும்? ஒருவேளை இத மதம் சார்ந்து பார்க்காம பொதுவா பார்த்தா கூட, அதாவது பற்று குறைதல், தேவைகளை குறைச்சிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஒருத்தருக்கு மன அமைதி, ஒரு நிறைவு, இது மாதிரி என்னென்ன நன்மைகளை தரலாம்?
மூலத்துல இதுக்கு நேரடி பதில் இல்லைனாலும் இது நீங்க மேலும் சிந்திக்கிறதுக்கு ஒரு நல்ல தொடக்கமா இருக்கலாம் இல்லையா?